நம்ம சன் ஹாஸ்பிட்டல்ல ஸ்பைன் பேஷண்ட்ஸ்க்கு எந்த மெடிசன்ஸும் இல்லாம சர்ஜரியும் இல்லாம கம்ப்ளீட்டா அவங்கள ஒரு டிஸ்க் ப்ரொட்ரூஷனா இருக்கட்டும், டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷனா இருக்கட்டும், டிஸ்க் ஹெர்னியேஷனா இருக்கட்டும், இல்ல லிஸ்திசிஸா இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த கண்டிஷனா இருந்தாலுமே கம்ப்ளீட்டாவே சரி பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க இங்க வந்து ஒரு தடவை வந்து ஒரு ஃபுல்லா ஒன் டே எடுத்து பாருங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெளிவாவே தெரியும். இங்க கம்ப்ளீட் கேர் எடுத்துக்குவோம். ஹாய், நான் டாக்டர் ஜெயச்சந்திரன், சன் ஹாஸ்பிட்டல் மதுரை. நம்ம சன் ஹாஸ்பிட்டல்ல ஸ்பைன் பேஷண்ட்ஸ்க்கு எந்த மெடிசன்ஸும் இல்லாம சர்ஜரியும் இல்லாம கம்ப்ளீட்டா அவங்கள ஒரு டிஸ்க் ப்ரொட்ரூஷனா இருக்கட்டும், டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷனா இருக்கட்டும், டிஸ்க் ஹெர்னியேஷனா இருக்கட்டும், இல்ல லிஸ்திசிஸா இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த கண்டிஷனா இருந்தாலுமே கம்ப்ளீட்டாவே சரி பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில நம்மளோட ஹாஸ்பிட்டல்ல வந்து 1 வீக் இருந்து கம்ப்ளீட்டா சரியாகி போன ஒரு பேஷண்டோட ஃபுல் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பேஷண்டோட பேரு தினேஷ்குமார், வயசு 29 ஆகுது. வரும்பொழுது நார்மலா தான் நடந்து வந்தாரு. நம்ம மற்ற பேஷண்ட்ஸ் மாதிரி சிவியர் பெயின் என்னால் நடக்கவே முடியல அப்படிலாம் வரவே இல்லை. வரும்பொழுதே நல்ல தெளிவாக தான் வந்தார். என்ன ப்ராப்ளம்னு சொன்னார். நாங்கள் அவரை ரிப்போர்ட்டை பார்க்காம ஒரு அசஸ் பண்ணி பார்த்தோம். அசஸ் பண்ணப்போ அவருக்கு வந்து ப்ராப்ளம் ரொம்ப மைல்டாக தான் இருந்தது. ஆனால் அவரோட ரிப்போர்ட்டில் அவருக்கு வந்து கொஞ்சம் சிவியராகவே ப்ராப்ளம் இருந்தது. L4 L5 லெவலில் டிஸ்க் வந்து ப்ரொட்ரூஷன் இருந்தது. என்ன பண்ணீங்க ஏது பண்ணீங்கன்னு ஃபுல்லாகவே கேட்டோம். அவர் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் பார்த்துருக்காங்க, சர்ஜரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, ப்ளஸ் ஃபிசியோ பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அவருக்கு பெயின் வந்து உள்ளே இருந்துகிட்டே இருந்திருக்கு. கிட்டத்தட்ட அவர் பெயின் ஸ்கேல் வந்து 7 சொன்னார். சார் எனக்கு வந்து நியூரலஜிக்கலாக ப்ராப்ளம் இல்லை, இடுப்புலேருந்து காலுக்கு வலி பரவுறதெல்லாம் வந்து கம்மியாக தான் இருக்குது, ஆனால் பெயின் வந்து எனக்கு வந்து ஒரு 10க்கு 7 கிட்ட இருக்கு சார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் நாங்க அசஸ் பண்ணி முடிச்சுட்டு அவர் இங்க தங்கி இருந்து பார்க்க சொன்னோம். கம்ப்ளீட்டா ஒரு 1 வீக்லயே, நாங்க 10 டேஸ் சொன்னோம், பட் 1 வீக்லயே அவர் கம்ப்ளீட்டா சரியாகி அவர் அனுப்பி விட்டுட்டோம். அவருக்கு ஸ்பெசிபிக்கா நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்கிற ரோபோஸ்பைன், அதாவது ஸ்பைனல் டீகம்ப்ரஷன் தெரப்பி ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. அதுவும் ஒரு கம்ப்ளீட்டா சரியானதுக்கு முக்கியமான காரணம். ஏற்கனவே நம்ம ஹாஸ்பிட்டல்ல பிசியோதெரபி ப்ரோட்டோகால்ஸ் நிறைய வச்சிருக்கோம். ஷாக் வேவ் தெரப்பி, எலக்ட்ரோ தெரப்பி, மேனுவல் தெரப்பி, ரீஹாபிலிட்டேஷன் நிறைய வச்சிருக்கோம். இவருக்கு அதோட சேர்த்து ரோபோஸ்பைன் யூஸ் பண்ணுவோம். எல்லா பேஷண்ட்டுக்கும் ரோபோஸ்பைன் யூஸ் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. யாருக்கு தேவையோ அவங்களுக்கு மட்டும்தான் ரோபோஸ்பைன் யூஸ் பண்ணி அவங்களோட ஸ்பைனை வந்து கம்ப்ளீட்டா டீகம்ப்ரஸ் பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணா அந்த டிஸ்க் பல்ஜை வந்து எடுத்து விட்டா என்ன ரிசல்ட் கிடைக்குமோ அந்த ரிசல்ட்டை நம்மளோட அந்த ஸ்பைனல் கெனல்ல இருக்கிற அந்த டயமீட்டரை வந்து இன்க்ரீஸ் பண்ற அளவுக்கு நம்மளோட சன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ரோபோஸ்பைன் மூலமா கம்ப்ளீட்டா சரி பண்ணி கொடுக்குறோம். இது நம்ம சவுத் தமிழ்நாட்டில் நம்ம சன் ஹாஸ்பிட்டல்ல மட்டும்தான் இருக்கு. நீங்க வாங்க, நேர்ல வந்து ஒரு தடவை ஒரு செஷன் எடுத்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும். அதையே தான் அவர் பேஷண்ட்டும் சொல்றாரு. அவர் தினேஷும் அதை தான் சொல்றாரு. நீங்க இங்க வந்து ஒரு தடவை வந்து ஒரு ஃபுல்லா ஒன் டே எடுத்து பாருங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெளிவாவே தெரியும். இங்க கம்ப்ளீட் கேர் எடுத்துக்குவோம். ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு சிஸ்டர், அவங்களுக்கு பெயின் இருக்கு அப்படின்னா காலையில இருந்து நைட் வரைக்கும் ஒரு சிஸ்டர் அவர் கூடயே தான் இருப்பாங்க. ஒரு பிசியோதெரபிஸ்ட் பர்டிகுலரா வந்து அவருக்கு எப்படி இருக்கு, இப்போ 10 மணிக்கு வலி எப்படி இருந்தது, 12 மணிக்கு எப்படி இருக்கு, 2 மணிக்கு எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்து கம்ப்ளீட்டா சரி பண்ணி கொடுப்போம். வாங்க, உங்களை ஆப்ரேஷன் இல்லாம சரி பண்ணி கொடுக்க ஹெல்ப் பண்றோம். தேங்க்யூ. இது தினேஷ்குமார் பேஷண்டோட MRI ஸ்கேன் ரிப்போர்ட். அவர் 2 தடவை MRI எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் 12/7/2025 எடுத்திருக்காரு. அப்படி MRI எடுத்தப்போ அவருக்கு L4 L5 லெவல்ல தான் அவருக்கு அதிகமான ப்ராப்ளம் இருந்திருக்கு. 7வது மாசம் எடுத்ததுல அதுல டிஸ்க் பல்ஜ் ஆகி டிஸ்க் ப்ரொட்ரூஷன் ஆயிருக்கு. அதே மாதிரி வந்து ஃபேஷியல் ஆர்த்ரோபதி அப்படிங்கிறது வந்து ஒரு தேய்மானம் மாதிரி. டிஸ்க் பல்ஜ் ஆகி ப்ரொட்ரூஷன் ஆயிருக்கு. அந்த முதுகெலும்புல வந்து தேய்மானமும் ஏற்பட்டிருக்கு. அதனால வந்து அவருக்கு இடுப்புல இருந்து காலுக்கு போற நரம்பு ரொம்ப அழுத்த ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் வந்து அவரோட MRI ஸ்கேன் ரிப்போர்ட் ஃபர்ஸ்ட் எடுத்தது. அதுல வெறும் 5.6 மில்லிமீட்டர் தான் இருந்திருக்கு. அதாவது ஒரு 5.5 மில்லிமீட்டர் தான் அவருக்கு டயமீட்டர் இருந்திருக்கு. ஸ்பைனல் கெனாலோட டயமீட்டர் வந்து வெறும் 5.6 தான் இருந்திருக்கு. மீதி எல்லாமே வந்து 14, 12, 11, 10 இந்த அளவுக்கு ஓரளவுக்கு நார்மலா இருந்திருக்கு. இது 7வது மாசம் எடுத்த ரிப்போர்ட். அதோட இம்ப்ரெஷன் அப்படின்னு பார்த்தோம்னாலுமே வந்து அவருக்கு சாக்லைசேஷன் ஆஃப் L5 வெர்டிப்ரா, டீஜெனரேஷன், தேய்மானம் இருக்கு, டிஸ்க் பல்ஜ், இந்த மாதிரி டிஸ்க் ப்ரொட்ரூஷன், இப்படிதான் அவருக்கு ப்ராப்ளம் இருந்திருக்கு. இதுதான் வந்து 7வது மாசம் எடுத்த MRI ரிப்போர்ட்ல உள்ளது. அதோட ஃபிலிம் பார்த்தோம்னா இந்த மாதிரி பிதுங்கி வெளியில வந்திருக்கு. இதோட அளவு வந்து இப்படி குறைஞ்சிருக்கு. இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட். இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னு வந்திருக்கு. ஓகே, இது 8வது மாசம் திருப்பி எடுத்து பார்த்திருக்காரு. 8வது மாசம் திருப்பி எடுத்ததுல அவருக்கு L5S1 வந்து 8 மில்லிமீட்டரா மாறிடுச்சு. ஆனா L4 L5 வந்து 7 மில்லிமீட்டரா குறைஞ்சிருக்கு. மொத்தமாவே அவரோட ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் குளறுபடியாவே இருக்கு. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரி அவருக்கு மாறுது. பட் இந்த ரிப்போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு பெயின் இருக்கா அப்படின்னு கேட்டா அந்த அளவுக்கு அவருக்கு பெயின் இல்ல. இப்ப அவருக்கு வந்து லம்பார்ல வந்து ப்ராப்ளம் இருக்கு, தேய்மானம் இருக்கு, டிஸ்க் பல்ஜ் இருக்கு. L2 L3 L3 L4 L4 L5 எல்லாமே வந்து டிஸ்க் பல்ஜ் இருக்கு, டிஸ்க் ப்ரொட்ரூஷன் இருக்கு. அது L4 L5 லெவல்லையுமே டிஸ்க் ப்ரொட்ரூஷன் இருக்குன்னு தான் இவருக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு. பட் ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா அவர் ரிப்போர்ட்டுக்கும் அவர் சொல்ற பெயினுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருந்தது. பட் ஆனா அவருக்கு ஆபரேஷன் பண்ணணுன்ற அளவுக்கு தான் வந்து அவங்க ரிப்போர்ட் இருக்குன்னு எல்லா டாக்டர்ஸுமே சொல்லியிருக்காங்க. இப்போ இங்க நம்மளோட ட்ரீட்மெண்ட்ல அவர் கம்ப்ளீட்டாவே சரியாயிட்டாரு. தேங்க்யூ.
என் பேர் தினேஷ். நான் ஒசூர்லேருந்து வந்திருக்கேன். எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 7 மந்த்தாகவே லெக்கில் பெயின் இருந்துச்சு. என்னால் நடக்கிறப்போ ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்தாலே எனக்கு வந்து கொஞ்சம் பெயின் ஆகும், இந்த லெஃப்ட் சைடு லெக் ஃபுல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் எம்ஆர்ஐ எல்லாம் எடுத்து பார்க்குறப்போ வேல்யூ ஒன் ஆஃப் த டிஸ்க் வேல்யூ வந்துட்டு 7.1 அப்படின்னு வந்திருந்தது. அந்த டாக்டர் அவங்க வந்து என்னை அசஸ் கூட பண்ணல. என்னோட பெயின் ஸ்கோர் எவ்வளோ, உங்களால் என்ன ஆக்டிவிட்டி பண்ண முடியும் எதுவுமே சொல்லலை. ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஹாஸ்பிட்டல். அவங்க எனக்கு சஜஷன் பண்ணது டைரெக்டாக சர்ஜரி பண்ணுங்க, முன்ன மாதிரி ரொம்ப 4 இன்ச் 5 இன்ச்சில் இது பண்ண மாட்டோம், மசில் டேமேஜ் பண்ண மாட்டோம், ஜஸ்ட் 1 இன்ச் 1.5 இன்ச்சில் ரெடி பண்ணிக்கலாம், 3 டேஸில் உங்கள் ப்ராப்ளம் க்யூர் ஆயிரும் அப்படின்னு. பட் ஆஃப்டர் சர்ஜரிக்கு அப்புறம் நம்ம கையில் சர்ஜரி பண்ணுறதும் முதுகில் சர்ஜரி பண்ணுறதும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கு. பட் அவர் அசஸ் கூட என்னால் பண்ணல. ஸோ 2-3 நாள் திருப்பி செக் பண்ணுறப்போ 2-3 பிசியோதெரபிஸ்ட் போனேன். எனக்கு வேல்யூ தான் ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்ததை தவிர அந்த வேல்யூக்கான பெயின் எனக்கு ரியாலிட்டி இல்லை. கொஞ்சம் மாட்ரேட்டராக தான் பெயின் இருந்துச்சு. என்னால் ரெகுலராக ஆக்டிவிட்டிஸ் பண்ண முடியும், பட் அந்த பெயின் அப்படியே இருந்துச்சு. பட் அதை அப்படியே விட்டேன்னா நாளைக்கு லாங்காக போய் என்னால் நடக்க முடியாத பிரச்சனையாக இருக்கக்கூடாதுக்காக கொஞ்சம் நெட்லாம் சர்ச் பண்ணி பார்க்குறப்போ 2-3 பிசியோதெரபிஸ்ட் போனேன். என்ன டிராபேக்காக ஒரு ஃபீல் பண்ணுறேன்னா, நிறைய இடத்துல அட்மிட் ஆகிற மாதிரி இல்லை, ஜஸ்ட் ட்ராவல் பண்ணணும், 1 hour 2 hours பண்ணிட்டு கொடுத்துருவாங்க. ஸோ என்னோட பர்சனல் ஒப்பீனியன் லாஸ்ட் ஒரு 3 months நீங்கள் சர்ஜரி வேணால் 1 or 2 hours பண்ணலாமே தவிர இந்த பிசியோதெரபிஸ்ட் எல்லாம் வந்துட்டு 1 or 2 hours நீங்கள் ட்ராவல் பண்ணி போயிட்டு வந்துட்டு ஐஎஃப்டியோ அல்ட்ராசோனிக்கோ எடுத்துட்டு ரிட்டர்ன் வந்தால் சரியாக போயிருமான்னு கேட்டால் அது ரொம்ப ரேர், மேக்ஸிமம் இருக்காது. ஸோ அட்மிட் ஆகிற கண்டிஷனில் எங்கே பார்க்கலான்னு பார்க்குறப்போ 2-3 இடம் பார்த்தேன், கோயம்புத்தூர் மாதிரி அது மாதிரி பார்த்தேன். ஸோ ஒரு லாஸ்ட் ஒரு 7 days முன்னாடி இங்கே வந்தேன். வரப்போ வந்து என்ன பிளான் இருந்ததுன்னா டிஸ்கஸ் பண்ணுவோம் ஒன் கேஸ். ஏன்னா 2-3 இடத்துல போய் அட்மிட் பண்ணுற விஷயத்தில் போயிட்டு வர மாதிரி போயிட்டு அமௌண்ட் பேமெண்ட் பண்ணிட்டு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, அமௌண்ட்டு ரீகால் பண்ண முடியாத சுச்சுவேஷன். ஸோ இங்கே வந்துட்டு பார்ப்போம், அப்படி இல்லைன்னா இன்னொரு பக்கம் போகலாம் அப்படின்னு தான் வந்தேன். ஸோ இங்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் மீட் பண்ணது ராஜா. அவர் வந்து கன்சர்ன் சொல்கிறப்போ என்னை அசஸ் பண்ணாரு. ரிப்போர்ட்டை ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணாரு, ரிப்போர்ட்டை பார்க்கவே இல்லை, ஃபர்ஸ்ட் அசஸ் பண்ணாங்க. எல்லாம் அசஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ரிப்போர்ட்டே பார்த்தாங்க. ஸோ ரிப்போர்ட்டை பார்த்துட்டு ஆஸ் இட் இஸ் அவர் ஒரு கான்ஃபிடன்ட் கொடுத்த இந்த வேல்யூக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லை, ஸோ நீங்கள் ட்ரை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை விட சிவியராக இருக்கிறவங்க எல்லாம் பார்த்துருக்கோம், ஸோ பண்ணலான்னு சொல்லிட்டு அட்மிட் பண்ணோம். 7 days போச்சு. இந்த 7 daysல வந்துட்டு ஆல்மோஸ்ட் எனக்கு நான் கவுண்ட் பண்ணல, மேபி ஒரு 15 to 20 டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்கும். மார்னிங் 9 o'clock 9:30 ஷார்ப்பாக ஆரம்பிச்சாங்கன்னா அப் டு ஈவினிங் 8 o'clock 8:30 வரைக்கும் போகும். கண்டினியூவாக ருட்டீன் ஆகிட்டே இருந்துச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு சடனாக வந்து அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து பாடி ரொம்ப பெயின் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி டே பை டே கொஞ்சம் ரெடி ஆகிறப்போ 4th day ஈவன் நான் 10 days அட்மிட் ஆகிற பிளான்ல இருந்தேன். இன்னைக்கு என்னோட டே வந்து 7th day. எஸ்டர்டேவே எனக்கு நல்லா பெயின் கியூர் ஆயிடுச்சு. இருந்து ஒரு 7th day ஒரு 8th day இருந்துட்டு போகலாங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த 15 to 20 எக்ஸ்பீரியன்ஸ் பக்கம் 20 ட்ரீட்மெண்ட் பக்கம் பண்ணாங்க, நல்லா பெட்டரா இருந்துச்சு. ஆடிங் தட் ரோபோ ஸ்பைன் சொல்லிட்டு டீகம்ப்ரெஷன் அந்த ஒரு எக்யூப்மெண்ட் வந்துட்டு நெட்ல நான் பார்க்குறப்ப நான் கொஞ்சம் நெட்ல நிறைய பார்ப்பேன். எல்லா பக்கமும் அந்த பிசியோதெரபிஸ்ட் எல்லா பக்கமும் இது இருக்கிறது இல்லை. அந்த மிஷினோட காஸ்ட் வைஸா இருக்கலாம், இல்லை அது ஃபெசிலிட்டி ஆப்ரேட்டிங் ஸ்கில்லா இருக்கலாம், மேபி ஏதோ கேப் இருக்கும். ஸோ லிமிட்டடா தான் இருக்கு. ஸோ இங்க அந்த எக்யூப்மெண்ட் இருக்கிறதுனால அது கொஞ்சம் உங்களுக்கு ஒரு 4 to 5 times எடுத்தா உங்களுக்கு இன்னும் பெட்டரா இருக்கும் சஜஷன் கொடுத்தாங்க. ஸோ அதுவும் எடுத்தேன். ஸோ நான் வந்தப்போ எனக்கு பெயின் ஸ்கோர்னு கேட்டிங்கன்னா மேபி 7-8 இருக்கும், அப்படின்னா 7 இருக்கும். இப்போ பெயின் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஆல்மோஸ்ட் 1-2 அந்த மாதிரி தான் இருக்கு. பெயின் சுத்தமாக கம்மி ஆயிடுச்சு. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு தாட்டு. அடிஷ்னலா வந்துட்டு ஒரு 2-3 அப்ரிசியேஷன் கொடுக்கணும் அப்படின்னா, நான் வந்த அன்னைக்கு என்ன அப் டு ஃபர்ஸ்ட் ஒரு 2 hours எங்கிட்ட இருந்து ஒரு 100 rupees கூட மணி வாங்கவே இல்லை. ஏன்னா அசஸ்மெண்ட் பண்றவங்க, ஏன்னா நான் எல்லா இடத்துக்கு போனப்போ பேக்ரவுண்ட் வந்து என்ன ஒசூர் பெங்களூர் சைட்னா நான் ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடியே 500 rupees நான் மினிமம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அவங்க கேட்கறோம் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து அப் டு 2 hours அசஸ்மெண்ட் பண்ணி கிளாரிட்டி சொல்ற வரைக்கும் எல்லாமே 1 rupee கூட எங்கிட்ட இருந்து எந்த ஒரு பில்லோ என் டீட்டெயில்ஸோ எதுவுமே வாங்கல. அது கொஞ்சம் எனக்கு ஒரு பெனிஃபிட் கிடைச்சிச்சு. 2வது டைம் ஒரு 2-3 இடத்துக்கு போயிட்டு நான் ஃபுல் அமௌண்ட் பேமெண்ட் பண்ணிட்டேன். ஏன்னா ஃபுல் அமௌண்ட் தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்ல யாருமே வந்து பார்ஷியல் அலோவ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ இங்க வந்துட்டு நான் அகைன் என்னால் ஃபுல் அமௌண்ட் பேமெண்ட் பண்ண முடியாது. பர் டே வந்துட்டு உங்களோட ரூம் சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட் வேரியேஷன் ஆகும். நான் வந்து பர் டே அமௌண்ட் தான் பேமெண்ட் பண்ற பிளான்ல இருக்கேன்னு சொல்றது, அதுக்கும் அவங்க அக்செப்ட் பண்ணாங்க. ஸோ பர் டே ஈவன் சம்டைம்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே மட்டும் தான் அட்வான்ஸ் இமீடியட்டா பே பண்ணேன். அந்த 2 hours அசஸ்மெண்ட் முடிச்சதுக்கப்புறம் 2nd day 3rd day வந்துட்டு நான் வந்தாலும் பேமெண்ட் பண்ண மாட்டேன். ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு மேபி டீ பிரேக்லயோ ஒரு 2 hours அந்த 2 hours கூட அவங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டா எல்லாம் பண்ணாம கரெக்டா அந்தந்த டேல பேமெண்ட் பண்றப்போ கூட அந்த ஃபெசிலிட்டி எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. 2வது வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்றப்போ ட்ரெஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டே கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணேன். பட் டே டு டே ஆக்டிவிட்டிஸ்ல அது டாக்டரா இருக்கும், இல்ல சிஸ்டர்ஸ் நர்ஸ் யாரா இருந்தாலுமே ஏஜ் பாக்குறதுல ஜெண்டர் பாக்குறதுல அவங்க வந்துட்டு அவங்க பாடி பார்ட்டாவே பார்க்காம ஒரு ஹியூமன் தட்ஸ் இட், ஒரு ஸ்கெலிட்டனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பண்றப்ப எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா ஃபீல் ஆச்சு. ஏன்னா நான் இங்க பர்சனலா வந்தப்போ என் கூட யாருமே வரல.
ஏன்னா நான் தனியாக தான் வந்தேன், பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு ஃபேமிலியோட வந்தாங்க. ஏன்னா இந்த மாதிரி அட்மிட்னாலே நம்ம பேக்ரவுண்ட் தமிழ்நாடு கல்ச்சர் யாராவது ஒருத்தர் இருக்கணும், ஏதோ பண்ணிடுவாங்க ஹாஸ்பிட்டல், நமக்கு தெரியாத ஒரு, நான் மதுரையில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். ஸோ நான் மேபி வரலாம் ட்ரை பண்ணலான்னு வந்தேன். பட் எனக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் பேனிக்காக இருக்கிற மாதிரி இல்லை, நல்லா தான் பார்த்துக்கிறாங்க. மோரோவர் எந்த ஒரு இன்ஜெக்ஷனும் இல்லை. ஸோ இன்ஜெக்ஷன் உங்களுக்கு டேப்லெட் இருந்தால் தான் கொஞ்சம் யோசிக்கணும் மேபி என்ன பண்ணுவாங்க, ஏன்னா தெரியாத ஹாஸ்பிட்டல்னு. பட் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஆடிங் தட் மார்னிங் ஈவினிங்கும் பிபி செக் பண்ணுறாங்க. எனக்கு சுகர் இல்லாதனால அதை செக் பண்ணல, மேபி சுகர் இருந்தால் அதுவும் செக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட சஜஷன், பெயினாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ஹாஃப் டே ஓபி இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்க, 1 டே அட்மிட் ஆகி செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு பெனிஃபிட் ஆகும். ஆனால் 1 டேல உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்காது. அந்த 1 டேங்கிறது இந்த சர்வீஸை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு, இவங்க எப்படி உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறாங்க, எப்படி உங்களை அசஸ் பண்ணுறாங்கன்னு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். மினிமம் 3 days 4 days இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்க. மேபி நான் ஜாயின் 2 to 3 days என்னோட டாக்டர் வந்து பிளான் லீவ்ல இருந்தப்போ இன்னொரு டாக்டர் வந்தார், நவீன். அவரும் நல்லா கேர் எடுத்தும் பண்ணாரு. ஜஸ்ட் ஒரு 1 day தான் நம்ம பார்க்குறோம், இவங்க நம்ம பேஷண்ட் இல்லை அப்படின்னால இல்லாமல், இன்கேஸ் உங்களோட பர்சனல் அந்த பர்டிகுலர் டாக்டர் வந்து 1 or 2 days எமர்ஜென்சி லீவாக இருந்தால் கூட வேற ஒருத்தர் பார்க்குறாங்க, அந்த வேற ஒருத்தரும் ஜூனியர் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்ல ஒரு கேர் எடுத்து அந்த 1 day தான் நம்ம பார்க்கணும் அப்படின்காகவும் பார்க்காம கொஞ்சம் நல்ல கேராக தான் பண்ணுறாங்க. என்னோட நர்ஸ் பூமியாவும் ஈவன் என்னால் என்ன வாட்டர் பாட்டில் எடுக்க முடியும், ரோப் எடுக்க முடியும்னா கூடயே எடுத்துகிட்டே வருவாங்க எங்கே போனாலும். ஸோ எல்லாமே ஃபீஸ் வைஸாக இருக்கட்டும், அந்த ஹாஸ்பிட்டல் என்வரன்மெண்ட் வைஸாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸோ என்னோட சஜஷன் ட்ரை பண்ணி பாருங்கள், பெயினாக இருந்துச்சுன்னா. பட் எதாக இருந்தாலும் ஸ்டார்டிங் எனக்கு இந்த பெயின் வந்து 1.5 years முன்னாடி வந்துச்சு. அப்போ லெக் பெயின் இல்லை, முதுகு மட்டும் தான். நான் அப்போவே கேர் எடுத்திருந்தேன்னா எனக்கு எவ்வளோ எக்ஸ்பென்சஸ், என்னோட டைம் எல்லாமே நான் சேவ் பண்ணிருக்கலாம். ஸ்டார்டிங் இருக்கப்போ வந்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்குங்கிறது என்னோட சஜஷன். தேங்க்யூ.